வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு சின்ன விஷயம் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நண்பர்களுக்கு 2 பேருக்கு சண்டை வரும்போது, நம்மக்கிட்ட ஏதாவது அது சம்மந்தமா ஆதங்க பதிவுகள் பதிவிடுறாங்கன்னா, நான் எப்பயுமே ஊங்கொட்டுறது தான் பழக்கம். அப்படி ஊங்கொட்டிட்டு இருக்கும்போது, சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, "எப்ப பாரு உங்ககிட்ட எது சொன்னாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தான் கொட்டுறீங்க." அப்படின்னு நம்மக்கிட்ட வேதனைய பகிர்வாங்க. சரி, நான் எப்பயுமே அவங்க சொன்னாலும் கண்டுக்காம ஊங்கொட்டுவேன். ஒரு சில நேரத்தில சரி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும்போது என்னன்னா, ஏதாவது ஒரு நேரத்தில அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நியாயமா தான் சொல்லுவோம். அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுவோம். ஆனா, சில நேரத்தில அவங்க 2 பேரும் சமாதானமாகவோ, இல்ல ஏதோ ஒண்ணு போகும்போது, "நீங்க தான் அப்படி சொன்னீங்க" அப்படின்ட்டு நம்மள திரும்பி சொல்லிடுவாங்க. அதனால நமக்கு அது மனவேதனை தான். எப்பயுமே நண்பர்கள் 2 பேர் சண்டை பண்ணும்போது நம்ம கடந்து போயிடணும். இல்லைன்னா, "உங்க விஷயத்த நீங்க பார்த்துக்கணும்." ஏற்கனவே அப்படி தான் சொல்லுவேன் நானு. "உங்க விஷயத்த நீங்க பார்த்துங்க, என்னை இழுக்காதீங்க. இந்த விஷயத்தில நான் தலையிட விரும்பல." அப்படின்னு சொல்லிடுவேன். அதை மீறி ஒரு சில நேரத்தில வாலண்டரியா சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் காது கொடுத்து கேட்டுக்குவேன். அது சம்மந்தமா எந்த இதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா, தவிர்க்க முடியாம 2, 1 சொல்லிட்டா, "நீங்க தான் சொல்லிட்டீங்கன்னு" சொல்லிட்டு மனவேதனைய உண்டாக்கிறாங்க. அதனால எக்காரணத்து கொண்டும் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு, இந்த விஷயத்தில தலையிட விரும்பலன்னு கட் அண்ட் ரைட்டா இருந்துட்டா யாருக்கும் எந்த பாதகமும் இல்ல. அதை மீறி நம்ம ஏதோ பாவப்பட்டு 2 ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, கடைசியில அது நமக்கு பாதகமா விடிஞ்சிரும். நம்ம மேல பழிய போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடிய உடைச்ச பிறகு ஒட்ட வச்சு என்ன பிரயோஜனம்? அது ஒட்டு தானே. அந்த நல்ல நட்ப இழந்துடுறோம். எதுக்காக சொன்னாங்க? நமக்காக தான் சொன்னாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டுறாங்க, அது வேற விஷயம். அதனால அத அவங்கள குறை சொல்றதுக்கு இல்ல. இது அவங்களுக்கான பதிவு இல்ல. குறிப்பா அவங்களுக்கான பதிவு இல்ல. ஆனா, ஒரு முன்னெச்சரிக்கையா எல்லார்கிட்டயும் நம்ம இப்படி தான் நடந்துக்கணும். யார்கிட்டயும் நம்ம நண்பர்கள் சண்டை போட்டா, என்னைக்கும் சமாதானம் ஆயிடுவாங்க. நம்ம அவங்க இடையில வேணாம்னு சொல்லிட்டு கடந்து போயிடணும். இதுதான் என்னுடைய இதா இருக்கு. அதனால யாருடைய விஷயத்திலும் நம்ம தலையிடக்கூடாது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.